இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ ரொம்ப நல்ல பொண்ணு நினைச்சேன் பூமி. இவ்வளவு கீழ்த்தனமான வேலையை பாப்பன்னு நான் எதிர்பார்க்கல. என்னடி அப்படி பாக்குற? எல்லாரும் இப்படி மாத்தி மாத்தி பாத்துட்டு இருந்தா அப்புறம் மார்ச் ஏப்ரலே வந்துரும். நீங்க என்ன சார் இன்னும் பாத்துட்டே இருக்கீங்க? கூட்டிட்டு போங்க. வாமா. அம்மாடி பூமி, ஒரே ஒரு நிமிஷம் சார். ஒரு செகண்ட் கூட கிடையாது. வாமா ப்ளீஸ் சார். அப்பா என்னங்க பழிய சுமந்துக்கிட்டு நான் இப்படி ஜெயிலுக்கு போறதை விட இங்கே நான் செத்து போறது நல்லது. தயவு செஞ்சு ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுக்க சொல்லி எஸ்ஐ சார் கிட்ட சொல்லுங்கப்பா. பாருடா, இப்பதான் 1 நிமிஷம்னு சொன்ன. இப்ப சார் கிட்ட 10 நிமிஷம் ரெக்கமெண்ட் பண்ண சொல்ற. விட்டா 1 மணி நேரம் 2 மணி நேரம்னு எங்க டைமை இங்கே வேஸ்ட் பண்ணிடுவோம் போல இருக்க. அபூர்வா மேடம் சொன்ன மாதிரி இழுத்துட்டு போகாம நீயா வரமாட்ட போல. வாமா. கொஞ்சம் இருங்க சார். என்னம்மா நீ இப்படி பண்ணிட்டியம்மா? நான் தான் சொன்னேன்லப்பா, பழிய சுமந்துக்கிட்டு ஜெயிலுக்கு போறதை விட இங்கேயே சாகிறது மேலுன்னு. என்னப்பா பேசுற? டாக்டர் நீ போய் பாருங்க ப்ளீஸ். ஒன்னும் தேவையில்லை. நான் குடித்த காஃபியில நிஜமாவே விஷம் கலந்திருக்குன்னு நான் நம்பல. ஐயோ பூமி, அது விஷமா? இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காத. நேரம் ஆக ஆக உன் உயிருக்கே ஆபத்து. டாக்டர் சார் போய் பாருங்க சார். ஆமா, கேபி சார் சொல்றது உண்மைதான். ஒரு டாக்டரா என் முன்னாடி ஒரு உயிர் போகும்போது பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. உடனே ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன் கொடுக்கணும். அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல டாக்டர். எங்க அபூர்வா ஆண்டி காஃபி குடிச்சு 20 நிமிஷம் வரைக்கும் நீங்க வரல. அது வரைக்கும் ஆண்டி நல்லாதான் இருந்தாங்க. அப்போ நானும் உயிரோடு தானே இருப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா ட்ரீட்மெண்ட் தாராளமா எனக்கு கொடுங்க. ஐ எம் சாரி. இதுக்கு மேலேயே நான் பொறுமையா இருந்தா ஒரு டாக்டரா என் லைசன்ஸ் கேன்சல் ஆயிடும். என்ன மன்னிச்சிருங்க. என்ன நட்சத்திரம் அது? நீங்க ஆடுற நாடகத்துக்கு எங்க டைம் யூஸ் பண்ணுவீங்களா? இந்த ஒரு காரணத்தை வச்சு சீட்டிங் கேஸ்ல உங்களை உள்ள தூக்கி போட முடியும். உங்க
உங்க அப்பாவோட முகத்துக்காக தான் உன்னை விட்டுட்டு போறேன். ஐ எம் சாரி பூமி. என்ன சார் இப்படி ஒரு பொண்ணை பெற்றிருக்கீங்க? பாத்தியா, அந்த எஸ்ஐ நீ செஞ்ச தப்புக்கு ஏன் மேல பழிய சுமத்திட்டு போயிட்டாரு. நீ எதுக்காக இப்படி பண்ண? எதுக்காக பண்ணேன்னா எனக்கு இந்த தத்து எடுக்கிறது சுத்தமா பிடிக்கல. நான் உங்களுக்கு மகளா இருக்கும் போது இன்னொருத்திய நீங்க மகளா தத்தெடுத்தா இந்த சொசைட்டி இத பத்தி என்ன சொல்லும்? வரதட்சணை குடுக்கறேன்னு சொன்னது உன் அத்தை அபூர்வா, வாங்கிக்கிறேன்னு சொன்னது இவங்க. இவங்களும் உன் அத்தையும் தான் என்னவா இருந்தாலும் பேசிக்கணும். நடுவுல இந்து என்ன பண்ணா? அவளை எது கஷ்டப்படுத்துறாங்க? பார் இதுதான் இப்பவே உனக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருது. உள்ள போனதுக்கு அப்புறம் அது இன்னும் டபுள் மடங்கு ஆயிடும். ப்ளீஸ் நான் 10 நிமிஷம் நான் உள்ள போய் சாஃப்டா எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு வரேன். சரியா? சரியா? சரி, 10 நிமிஷம் மட்டும் தான். டன் அண்ணா. 11வது நிமிஷம் ஃபர்ஸ்ட் செகண்ட்லயே நான் உள்ள வந்துருவேன். போ. இந்து வா போலாம். வா 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 வா. நீ வந்துட்டியா இந்து? நான் எவ்வளவு டென்ஷனா இருந்தேன் தெரியுமா? உனக்கு நான் எத்தனை வாட்டி ஃபோன் பண்ண பாத்தியா நீ? அட்லீஸ்ட் மெசேஜ் அனுப்புனா பாப்பன்னு நினைச்சு மெசேஜ் அனுப்புன பாத்தியா? மாமா கூல் மாமா கூல். நான் தான் சேஃபா கூட்டு வந்துட்டேன்ல, நீங்க டென்ஷன் ஆக வேணாம். அவன் ஏன் தம்பி டென்ஷன் ஆக போறான்? டென்ஷன் எல்லாம் எங்களுக்கு தான், அவனுக்கு இல்ல. ரொம்ப சரியா சொன்னீங்க. ஏமா வரதட்சணையோட வர சொன்னோம், உங்க அண்ணனோட வர சொல்ல? அந்த விஷயத்தை பத்தி தான் நான் இப்ப பேச வந்தேன். வரதட்சணை விஷயத்துல நீங்க இவ்வளவு சீரியஸா இருக்கீங்கன்னு எனக்கு இப்பதான் தெரிய வந்தது. எனக்கு 1 வீக் டைம் கொடுங்க. அதுக்குள்ள உங்களுக்கு வர வேண்டிய வரதட்சணை பணத்தை நான் வாங்கி கொடுத்துடுறேன். இன்னும் எத்தனை நாள்? இதே வார்த்தை இதுக்கு முன்னாடி உங்க அபூர்வ அத்தை சொன்னாங்க, நாங்களும் நம்பிட்டோம்.